பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, ஹியூமர் கிளப் அமைப்பின் உயர் திரு சீதாராமன், சேகரன், திரு கண்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, 4 மணி நேரம் பொறுமையுடன் இத்தகைய விழாவை கண்டுகளிக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேகரன் எப்பவுமே பொடி வச்சு பேசுவார். அதாவது ஒரு பேச்சாளரை கூப்பிட்டுட்டு ஆடியன்ஸை பார்த்து போடவங்க போலாம், ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாரு, மீதி இருக்கிறவங்க கிட்ட இந்த ஆள் பேசி முடிச்சிடுவான். இங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன சொன்னார் தெரியல, அவர் பேசுற நம்ம போலான்னு சொல்லியிருக்காரா நான் தெரியல. உண்மையிலேயே இந்த சபையை நான் போற எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஆடியன்ஸை இதுவரையும் நான் பார்த்ததில்லை, இன்க்ளூடிங் வெளிநாடு. ஏன்னா ஒரு பேச்சாளனுக்கு அதான் வேணும், நல்லா பேசுனா கை தட்டணும், நல்லா பேசலனாலும் கை தட்டணும். நல்லா பேசுனா கை தட்டணும். நீங்க சிரிக்கிறீங்க, சில இடம்லாம் அப்படி இல்லைங்க. போன மாசம் ஒரு ஊருக்கு போனா 500 பேர். நான் பேசுறேன், ஜோக் அடிக்கிறேன், இன்னும் உத்து பார்த்துன்னு. அப்புறம் நான் சொல்லிட்டேன், என்ன பேச்சாளர்னா நல்லா பேசுனா கை தட்டுங்க, சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா? அப்பதானே அவனுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கை தட்டினேன்னா, தமிழ்நாட்டில் இப்படி சொன்னாதான் புரியுது. உங்களுக்கு தான் தெரியுமா, போன மாசம் பார்த்தோமே. உண்மையான சாதனையாளர்களுக்கு இன்னைக்கு விருது. இந்த சாதனையே நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. ஒருத்தவன் சொல்றான், சார் இவர் சாதனை பண்ணியிருக்காரு, என்னன்னு கையாலேயே 1 கிலோமீட்டர் நடந்திருக்காரு சார். நான் சொன்னேன், டேய் கடவுள் தான் நடக்கிறதுக்கு கால் கொடுத்துருக்கானே, நீ கையால வேஸ்டாய நடப்பானே, அதுதான் சாதனை. இது பரவாயில்ல. இன்னொருத்தர் சொல்றான், சார் இவர் சாதனை பண்ணாரு, நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டுல 4 நாள் இருந்திருக்காருன்னா. நான் சொன்னேன், பைத்தியக்காரா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஒய்ஃபோட ஒரே வீட்டில் இருக்கிற நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேடா? இந்த பேச்சாளர்களுக்குன்னு ஒரு பெருமை இருக்குங்க. அது என்ன ஒண்ணு இல்லை, பேசும்போது நீங்க தட்டுற கை தட்டு. எனக்கு சில முறை பேச்சாளர்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். எனக்கெல்லாம் என் மொபைல்ல புது நம்பர் அடிச்சதுனாலே ஒரு கிளுகிழு போயிடுவேன். ஏன்னா ஏதோ அமைப்பாளர் பேச கூப்பிடுறாருன்னு ஒரு அடிச்சது எடுத்த உடனே மரியாதையா வணக்கம் மோகன சுந்தரம் எதிர் சைட்ல கேட்கறான், வணக்கம் நான் கொட்டிவாக்கத்துல இருந்து பேசுறேன். உடனே நம்ம மைண்டு கொட்டிவாக்கத்துல இருந்து தமிழ் சங்கம் இருக்குது, ஹியூமர் கிளப் இருக்குது, கோயில் இருக்குது, இப்படி தானே ஓடும். கொட்டிவாக்கத்துல இருந்து பேசுறேன், நீங்க செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணுவீங்களா? அதாவது அவன் என்ன சொல்ல நினைக்கிறான், நான் ஓவர் டேங்க் ஏற்கனவே கிளீன் பண்றேன், செப்டிக் டேங்க் கிளீன் பண்றான். கிளீன் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் நான் சார் நான் பட்டிமன்ற பேச்சாளர். பட்டிமன்ற பேச்சாளரா? அப்ப நீ அது உதவ மாட்டேன். பட்டிமன்ற பேச்சாளர் செப்டிக் டேங்க் கிளீன் பண்றது கூட யூஸ் இல்லைன்னு தெரியல. சில பேர் நம்மளை பேசுற டிவில எல்லாம் பார்த்துறாங்களா, வழியில நம்மளை மடக்கி கேள்வி கேட்பாங்க. சார் உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நன்றி சார். வேற என்ன சொல்றது? அடுத்த கேள்வி ஒருத்தர் என்ன கேட்டாருங்க, நல்லா பேசுறீங்க சார், சிரிப்பா இருக்கு நீங்க பேசினாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆமா நீங்க மிமிக்ரி பண்ண மாட்டீங்களா அப்படின்னு. பேச்சே சரியா வரல, மிமிக்ரி பண்ண மாட்டீங்களான்னாரு. நானு இது தெரியாதுங்க, இல்லை எனக்கு மிமிக்ரி பிடிக்கும் அப்படின்னு. அவருக்கு பிடிக்குமா? நல்லா எனக்கு என்ன பையனா, அடுத்தது நீங்க கம்பி மேல நடக்க மாட்டீங்களா, சின்ன வாயில தலை விட மாட்டீங்களா, இதெல்லாம் கேட்க போறாங்கன்னு பயம். சில பேருக்கு அந்த குணம் இருக்குங்க, யாரை பார்த்தாலும்
ஏதாவது ஒண்ணு கேள்வி கேட்டுணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உனக்கு எதுக்குடா, அவன் ஏதோ பண்றான், அவன் கள்ள நோட்டே மாத்துறான் சொல்லுவானா? அது டீசன்சியே இல்ல. யாரை பார்த்தாலும் என்ன பண்ண, என்ன ஒருத்த கேட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னா பேசுறேன், அவன் மூஞ்சி மாறிடுச்சு. ஏன்னா இதுல பேசுறேன்றது ஒரு தொழிலா சொல்றாங்க. இல்லைங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் அப்பவும் விடல. இல்லைங்க பேசுறேன், அதுல வருமானம் வருது. ஓ, நீங்க வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிறீங்களா? அதனால இப்ப நான் தெளிவாயிட்டேன். யாராவது என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா உடனே நான் இப்பதாங்க ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிக்கிறேன், நான் பேசவே மாட்டோம். நம்ம கிட்ட லைஃப்ல அவன் எத்தனை வாட்டி என்ன பார்த்தாலும் அடுத்த கேள்வி கேட்க மாட்டான். ஒரே அடி. ரொம்ப கஷ்டங்க. நம்ம ரேவதி மேடம் இங்க இருக்காங்க. இதே ஹாலு மங்கையர் மலர் வெள்ளி விழா ஆண்டு ஒரு பட்டிமன்றம் பேசினேன். கவர் கொடுத்தாங்க காமராஜர். கவர் கொடுத்துட்டு சும்மா இல்லாம இவங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. நான் ஸ்கூட்டர்ல வரவேன். அந்த கிஃப்டை எடுத்து போயிட்டு காமராஜர் பின்னால வண்டி நிக்க வச்சுட்டு கிஃப்ட் எடுத்து போய் வைக்கிறேன். ஒரு ஆள் திருன்னு ஓடியாரு. எப்பவுமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ்ல ஒருத்தர் நம்மள ஸ்கூட்டர்ல பார்த்தோன்னா கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்தது ஏதாவது சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்றதுக்கு தான் வராருன்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணாம நிறுத்தினேன். கிட்ட வந்து என்கிட்ட ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்களா? அவன் என்ன நினைச்சிட்டான், நான் மங்கையர் மலருக்கு மயிலாப்பூர் ஏஜென்ட்னு. நான் ரொம்ப பாவமா இல்லைங்க பேசினேன் கொடுத்தாங்கன்னு. யார்கிட்ட பேசினேன்? அவன் என்ன நினைச்சிட்டான், நான் ஏஜென்ட் தான், யாரோ ஆர்கனைசர் கிட்ட பேசி சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன்னு. யாருன்னு சொன்னா இவர் போய் பேசி பயன் வருவாரு. நான் சொன்னேன் இல்லைங்க பட்டிமன்றம் பேசினேன்னு. பட்டிமன்றமா? நான் உள்ளதான் இருந்தேன். எப்ப பேசினேன்? என்னோட ஆணவம்லாம் அடங்கின நாள் சார் அது. எதிர்க்க 2000 பேர் இருக்காங்க, நம்ம பேச்சை கேட்பாங்க, அதெல்லாம் இல்ல. எத்தனை பேர் கிஃப்ட் வாங்க வந்தாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் வீட்டுல சண்டை போட்டுட்டு சமாதானம் ஆகலாமா வேணாமான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் உள்ள வந்தவங்க இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். பேச்சாளருக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டம் இருக்கும் சார். இதேதான் எல்லாரும் சொன்னதுதான். வாழ்க்கையில பிரச்சனை வரும், ஈஸியா எடுத்துக்கணும். இதான் ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லைங்க, ஊருக்கு போகிறோம். எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு சனி ஞாயிறும் வீட்டில் இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு ஊர் ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னால நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்ட் வெளியிலங்க ஒரு 20 காலேஜ் கேர்ள்ஸ். அது பார்த்த உடனே நமக்கு ஒரு ஒரு கெட்ட பழக்கம், ஒரு மகிழ்ச்சி. பிரயாணம் வந்து களைப்பு இல்லாமல் போகும், ஒரு கலகலப்பா இருக்கும். கேர்ள்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ். ஒரு டீனேஜோட இருக்கிறோம், ஒரு மகிழ்ச்சியோட ஏறுவோம். சொல்லி வச்ச மாதிரி ட்ரெயின் கிளம்பும் போது எல்லா பொண்ணும் பக்கத்து கம்பார்ட்மெண்ட் ஏறிடும். நம்ம கம்பார்ட்மெண்ட்ல நை அழுதுக்குனே இருக்கிற கை குழந்தையோட ஒரு அம்மா வந்து எதிர்பத்தில் உட்காரும். நம்ம ராசி அந்த மாதிரி. அது சும்மா இல்லாம ஒரு சேலையை எடுத்து என் பத்துக்கும் அது பத்துக்கும் ஒரு தூணி கட்டி குழந்தைய போட்டுட்டு குழந்தைக்கு முன்னால அந்த அம்மா தூங்கிடும். குழந்தை அழுவோம், நமக்கு தூக்கம் வராது. மேடம் மேடம்ன்றான். வீட்டு ஞாபகமே, வீட்டு பழக்கம் தானே வெளியிலே வரும். அப்புறம் நான் வேற வழி இல்லாம நம்ம தூங்கணுமேனு தூளியை மெதுவா ஆட்டி விட்டேன். அந்த அம்மா திடீர்னு சொல்லுது இடிக்காம ஆட்டுப்பான்னு. வீட்டு பழக்கம் அது ஆட்டுறது இல்லை, அந்த ஆள் ஆட்டியிருக்காரு. இந்த அம்மா எப்பவும் சொல்ற வசனம் தூக்க நேரத்தில் இடிக்காம ஆட்டுங்கன்னு. எங்க போறோம் எங்க வருவோம், அது நம்ம ராசி, நம்ம ராசி அந்த மாதிரி தான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த சுகர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு லேபுக்கு போடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து ராசியில நீண்ட பயணம்னு போட்டிருப்பான். அந்த அந்த லேப் இருக்கிற தெரு ஃபுல்லா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஓட்டியிருப்பான். நமக்குன்னு ஒரு ராசி இருக்கு சார். காலம் எல்லாம் மாத்திடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. உண்மைதானே? ஒரு காலத்துல ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா வாங்குவோம் வருவோம், அவ்வளவுதான். ஏன் பொருள் தரமா இருக்கும். இப்ப அப்படி இல்லை. வாங்கும் போதே கேட்கலாம் இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா. கடையார சொல்றான் டூப்ளிகேட் தான், ஆனா ஒரிஜினலோட நல்லா இருக்கும். ஒரிஜினலோட எப்படி நல்லா இருக்கும்? எல்லாம் மாறி போச்சுங்க சார். நல்லவனுக்குன்னு நல்லவன் அர்த்தம் மாத்திட்டோங்க. நம்மளே சொல்றோம் அவருக்காக ரொம்ப நல்லவர் சார். கை நீட்டி காசு வாங்கிட்டான்னா வேலையை முடிச்சு கொடுத்துருவோம்.
அடுத்தவன் சொல்றான் அவரு பரவாயில்ல, அடுத்தவர் இருக்காரு அவர் ரொம்ப நல்லவருங்க. ஏன்னா வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுத்துருவானா. அப்ப நல்லவனுக்கு அர்த்தம் எல்லாம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல நல்லா காலையில எழுந்து டிஃபன் உட்கார்ந்தேன்னா இட்லி, எங்க அம்மா இட்லி சட்னி சாம்பார். இப்ப அப்படி இல்லை. இந்த மாதிரி ஒரு பாட்டில தண்ணி வச்சிடுறாங்க வீட்லயும். ஒரு அன்னைக்கு பார்க்குறேன், திடீர்னு ஒரு கிண்ணம் வச்சா டைனிங் டேபிள் கிட்ட காலையில கிண்ணம் வச்சுட்டு ஒரு பொட்டலம் திறந்து ஜல்லி கொட்டுற மாதிரி கிடு கிடு கிடுன்னு கொட்டுச்சு. என்னது இதுன்னு? இது கிளாக்ஸ். என் ஒய்ஃபு இதுலதான் கலோரி அதிகமா. இப்பெல்லாம் கலோரினா என்னன்னு தெரியாதவங்களாம் கலோரியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுலதான் கலோரி அதிகமா. இப்ப பால் ஊத்தவா வேணாம் யாருக்குன்னு கேட்டேன். திரும்பி பார்க்கற நாய் என்ன முறைக்குது. ஏன்னா அது சாப்பிட்ற கிண்ணமும் அதே மாதிரி தான் இருக்கும், அது சாப்பிட்ற டிஃபனும் அதே மாதிரி தான் இருக்கும். என்ன பிரச்சனை? வேலை செய்யற இடம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. முன்னெல்லாம் சார் வேலை கத்து கொடுத்தவன குருன்னு மதிப்போம் தெரியுமா? இப்ப அந்த பழக்கம் போயிடுச்சு. வேலை கத்து கொடுத்தவன குருன்னு மதிக்கிறது இல்ல. ஒரு கீழே இருக்கிற ஸ்டாஃப் அர்ஜென்ட்டுக்கு திட்ட கூட முடியலங்க. முன்னெல்லாம் அப்படி இல்லை. மேனேஜர் திட்டினா கீழே இருக்கிற வாங்கிக்குவோம். இப்ப அப்படி இல்லை. இந்த தப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்க கூட கஷ்டப்படுறாங்க. அது ஆம்பளைங்களாவது பரவாயில்லைங்க. ஒர்க் பண்ற இடத்துல இப்ப நம்மளாம் தப்பு செஞ்சிட்டோம் வச்சுங்களேன், சரி நீ தப்பு பண்ணிட்டோம், மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும், மனசை ரெடி பண்ணிப்போம். ஆனா இந்த லேடி ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, ரொம்ப உஷாரு. தப்பு பண்ணிட்டு திட்டத்துக்கு முன்னால அதுங்களே அழ ஆரம்பிச்சிடும். உஷாரு. அழுவுறவங்களை திட்ட முடியாதுல்ல. நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப தெளிவானவன். என் செக்ரட்டரி இன்னைக்கு தப்பு பண்ணிச்சு, கூப்பிட்டேன் அழுது. நான் அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லி, ஏமா உயிரெடுக்கிறீங்க, வீட்டில் உட்காந்து தொலைக்க வேண்டியதானே, எப்போ மேனேஜர் பேசுற மாதிரியே பேசினேன். அந்த பொம்பளை என்ன பண்ணிடுச்சு, வெளில போகும்போது முந்தானி எடுத்து வாயில வச்சு ஓடுது. கதவு திறந்து பார்க்க ஆபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவங்க எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. இந்த போன பொம்பளை சும்மா இல்லாம அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கார கூட்டு வந்துடுச்சு. அந்த ஆள் இருக்கிற 6 அடிக்கு ஜிம்முக்கு போவான் போல இருக்கு. நான் பம்மி. அவன் என்ன மிஸ்டர் என்ன அப்படின்னா, நான் பம்மி இல்லை சார், ஆபீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், இது எங்க ஜிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷன் சார். ஏன்னா எப்படியும் அடிப்பான், நம்மள மட்டும் எதுக்கு அந்த ஆள் இழுத்து விடுவோம். ஆனாங்க அவ்வளவு திட்டம் வந்தா கண்ணில் பார்த்தேன், அந்த கண்ணில் ஒரு சந்தோஷம் தெரிஞ்சுது. என்னாலதான் முடியல, நீயாவது பண்ணியடா. ஒரு ஆம்பளைக்கு தானே என்ன தெரியும் ஆம்பளையோட கஷ்டம். எல்லாமே வாழ்க்கை என்பது பிரச்சனை தான். கல்யாணம் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை தான். கல்யாணம் பண்றோம், பொண்ணு தேடுறோம், ஒரு 4-5 ஜாதக பரிவர்த்தனை நிலையத்துல போய் இப்ப அது தெரு வந்துச்சு. காஸ்ட், சப் காஸ்ட், அதுல ஒரு காஸ்ட், இன்டர் காஸ்ட், இன்னொன்னுமோ வந்துடுச்சு. எல்லாரும் 5000 ரூபாய் வாங்கிறான். முதல்ல ஜாதகம் கொடுக்குறானோ இல்லையோ, வீட்டுக்கு வரோன்றான். 5 ஜாதகம் வருது வீட்டுக்கு போஸ்ட்ல. போன் பண்ணி பார்த்தா 4 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அதுல 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சான். அந்த ஜாதகம்லாம் வரும். நமக்கு வர ஒரு 20-30 ஜாதகத்தை எடுத்து சுமாரா இருக்கிறவங்களை செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகமா வரும். பொண்ணுக்கு 100 சவரம் போடுறேன், மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், கேட்டு ஆகணும்னு ஒரு ஆசை. ஆனா நடக்கவே இல்லை கடைசி வரையும். உனக்கு அந்த மாதிரி ஆசை ஏதாவது இருந்ததா? என் ஒய்ஃபு எனக்கு கொடுங்க, போலீஸ்ல சேரணும்னு ஆசை, நடக்கவே இல்லைன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு கிரண் பேடி, ஒரு திலகவதி குமரன் மாதிரி வரணும்னு நினைச்சிருப்பா போல. அப்படி நினைச்சது யார் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு எஸ்ஐ ஆகணுங்க. எஸ்ஐயா? ஆமாங்க, எஸ்ஐ ஆகி இந்த வெத்து பந்தா காமிக்கிற மாப்பிள்ளைங்க எல்லாம் உள்ள போட்டு இடுப்புலயே மெருகணுங்க. அன்னிலிருந்து அவ ஆசையை கேட்கறதுல விட்டுட்டேன். அப்படியே சார் அப்படிதான். இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட முடியாது. நிறைய பேர் அந்த புரிந்து, நம்ம இவரு சொன்னார், தம்பி சொன்ன மாதிரி, விஜயன் சொன்ன மாதிரி, அந்த புரிந்துணர்வு இல்லைன்னா கஷ்டம். நம்ம ஆபீஸுக்கு கிளம்பும் போது ஓடி வந்து நின்று எங்க ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு போங்கன்னு. நம்ம ஆபீஸ் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர், அவங்க ஆபீஸ் அந்த பக்கம் 7 கிலோமீட்டர். நம்ம அவசரம் புரியாது. அப்படியும் கஷ்டப்பட்டு ஓடி போனா அவங்க ஆபீஸ் வந்து மெயின் கேட்ல இருந்து டைம் ஆபீஸே 1.5 கிலோமீட்டர். டைம் ஆபீஸ்ல எடுத்து விடுவா. விடும்போது
அவளுடைய செக்ஷன் ஆபீசர் ஒரு ஆள் வந்திருப்பான், இவர் தான் எனக்கு அவளுக்கு அந்த ஆள் தானே பாஸ், இவர் எங்க சாரு, குட் மார்னிங் சொல்லுங்க. அவனுக்கு நான் குட் மார்னிங் சொல்லணும், வேற வழி இல்லை, இதெல்லாம் கவலைப்பட முடியுமா, குட் மார்னிங் சார்னா. அவன் ஏதோ ஸ்கூல் குழந்தைய கேட்கற மாதிரி, என்ன என்ன மோகன சுந்தரம் ஆபீஸ் வழியா அப்படின்னா, போயிட்டே இருக்கேன் சார். முதல் நாள் தான் எனக்கு கோவம் வந்தது, இப்ப அப்படி இல்லை. வழி வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி கிட்ட இருந்து எல்லாருக்கும் வணக்கம் 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 நான் சொல்லினே போறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த வாட்ச்மேன் அன்னைக்கு என் காது பட சொல்றாரு, இந்த சாரு ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தான்டா 888. ஒரு பக்கத்து ஆபீஸ்ல போய் அவங்களுக்கு ஒய்ஃப்னா அவங்களோட கவலையே தனிங்க, அது ஒரு ஸ்பெஷல் கவலை, ரொம்ப கஷ்டம். எலெக்ஷன் ரிசல்ட் டிவியில உட்காந்து பார்த்துனுங்கிறான், தெரிஞ்சவெல்லாம் தோத்துனுங்கிறான். திடீர்னு என் ஒய்ஃபு கிடுக்குன்னு வந்து, இங்க பாருங்க மாவு உயரமாவே ஆகலன்னா, அப்படின்னா நீங்க அரைச்சி வச்ச மாவு புளிச்சதுன்னா கொஞ்சம் ஹைட் ஆகும்ல, அந்த மாவு உயரம் ஆகலையா, அதை எடுத்துன்னு வந்து என்கிட்ட காமிக்கிறான். 50 வயசாச்சு, நானே இன்னும் உயரம் ஆகல. அதை பத்தி நானும் கவலைப்படல, அவளும் கவலைப்படல. ஏன்னா அவங்க கவலை அப்படிதான், மனைவினா அப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஆனா சில விஷயம்லாம் நல்லவங்க ரொம்ப பிராங்கா பேசுவாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளில வரோம், என் தங்கச்சி கேட்டை மூடிச்சு, இவ உடனே ஆரம்பிக்கிறான், நம்ம எப்ப வெளியில போனாலுங்க உங்க தங்கச்சி மூஞ்சி பாத்துக்கிறீங்களா அப்படின்னு. என் தங்கச்சி மூஞ்சி நான் பிறந்ததுல இருந்து பாத்துக்கிறேன், அது அப்படிதான் இருக்குது, மூஞ்சி அசிங்கமா இருக்கு. நான் சொன்னேன், அது பிறந்ததுல இருந்து அப்படிதானே இருக்குன்னு. நான் ஒண்ணு சொல்றேங்க, உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கல. எத்தனை வீட்டுல ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க சார் உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு. ஆனா நான் கேட்கிறேன், எந்த ஆம்பளையாவது நம்ம யாராவது ஒய்ஃபை பார்த்து சொல்லியிருக்கோமா உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு? ஒரு மனசாட்சி தானே. சில பேருக்கு நிறைய பிடிக்கிறதுனாலதான் பிரச்சனைய இல்ல. அதாங்க அவங்க கவலை மட்டும்தாங்க அவங்களுக்கு. என்ன போன வருஷம் நார்த் இந்தியாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணோம், ஜார்க்கண்டுக்கு. ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். நான் முதல்ல நினைச்சேன் என் ஒய்ஃப் ரொம்ப கவலைப்பட்டுருவான்னு. வந்து சொன்னேன், என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. எங்க நார்த் இந்தியாவுக்கு, இடம் சொல்லு அப்படின்னா. ஜார்க்கண்டுன்னு. சரிங்க, ஒரு மூஞ்சி மாத்தமா இல்லை, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டா, அப்போ சம்பளம் வந்த உடனே என் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவீங்களா அப்படின்னா. நான் சொன்னேன், என்னம்மா இப்படி சொல்ற, எனக்கு ஹிந்தி கூட தெரியாது, எப்படி சமாளிப்பேன்ற கவலையே உனக்கு இல்லையான்னு. அதுக்கு அவர் சொல்ற, என்ன பெரிய ஹிந்தி தெரியாதுன்றீங்க, போய் ஹோட்டல்ல எல்லாம் பாருங்க, எத்தனை பசங்க அங்க பீகார்ல இருந்து அசாம்ல இருந்து வந்து வேலை செய்யறாங்க, அவனுங்களுக்கு தமிழா தெரியும். அதாவது இந்த கிளீனர், உடுப்பி ஹோட்டல்லாம் இப்ப கிளீனர்லாம் அசாம்ல இருந்து வர பசங்க தான். நம்ம யார் கூட கம்பேர் பண்றா பாருங்க. ஆனா அது உண்மைதான், எந்த உடுப்பி ஹோட்டலையும் தமிழ் பையன்லாம் இல்லை. நான் கூட நினைச்சேன் நம்ம தமிழ் பையங்கள்லாம் படிக்க போயிட்டாங்கன்னு. அப்புறம் விசாரிச்சது தெரிஞ்சது அவங்க படிக்க போல, குடிக்க போயிட்டு இருக்கானுங்க. அதனால பீகார்ல இருந்து பசங்க வந்துட்டாங்க இப்போ வேலை செய்யறதுக்கு. அவங்க ஹிந்தி தெரியலன்றீங்களே. நான்லாம் வந்து பியூட்டி பார்லருக்கு போறேன், அங்க எல்லாம் சைனீஸ் பொண்ணுங்க, சைனீஸ். நாங்க என்ன சைனாலியா பேசுறோம், ஒன்றும் இல்லை, போவேன் ஐப்ரோ அப்படின்வேன், அவங்க ட்ரிம் பண்ணி 20 rupees அப்படின்னு கொடுத்துருவேன், அவ்வளோதான். லாங்குவேஜில் என்ன ப்ராப்ளம்? அதாவது எதை பற்றியும் கவலை கிடையாது. ஏதாவது நம்ம நல்லது செய்யணும்னு ஆரம்பிச்சாலும் அதுக்கு ஆதரவு தரலனாலும் பரவாயில்லைங்க, குறுக்கால இருக்கக்கூடாது. இல்ல நல்ல ஞாபகம் இருக்கு, ராமர் கோயில் கட்டணும்னு ஆளுக்கு ஒரு செங்கல் எடுத்துட்டு வாங்கினாங்க. எனக்கு இந்த மதத்து மேல ஒரு பிடிமானம் அதிகம். சோசியல் சர்வீஸ் பண்ணுவோமேன்னு நானும் ஒரு 6 நாள் சிஎல் போட்டு கிளம்பினேன். எங்க கிளம்புனீங்க அப்படின்னா, இல்ல ராமருக்கு கோயில், ராமருக்கு கோயில் அவரே கட்டிப்பாரு, வீடு வெள்ளை அடிச்சு 4 வருஷம் ஆச்சு, அதை ரெடி பண்ணுனா. போன வருஷம் இந்த பிள்ளையார் கோயில், இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு பிள்ளையார் எல்லாம் எடுத்து போய் போடுவோம்ல, போட்டுட்டு வரும்போது கேட்கிறா எங்க போனீங்கன்னா, இல்லம்மா பிள்ளையார கடல்ல கரைச்சேன்னு. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் என்ன கிணத்துல போட்டுருங்கன்னா. நமக்கு ஆசைதான், அதுக்கு ஒரு நேரம் காலம் வேணுமேனு விட்டுட்டேன். எப்பவுமே எதையுமே கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருந்து விட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி நிச்சயம் வாழ்க்கையில. எனக்கு ரொம்ப நாளா இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒரு விதத்தில் அது உண்மை. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில சொல்லுவாங்க, வாடகை வீடு எப்படியாவது சொந்த வீடு வாங்கணுங்க,
இந்த வருஷமாவது சொந்த வீடு வாங்கணுமேனு. ஆனா அது கவலையப்படக்கூடாதுங்க. வாடகை நான்லாம் வந்து மயிலாப்பூர்ல வந்து சாலத்தெரு, ரொட்டிக்கார தெரு, டிஎஸ்வி கோல் சீட்டு, புது தெரு, எல்லா தெருவிலையும் இருந்திருக்கேன். அதுல என்ன வசதி தெரியுமா? எல்லா தெருவுக்காரங்களும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வருஷம் ஒரே ஒரு கஷ்டம், வீடு விட்டு வீடு மாறுறோம் வச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து போகணும். வீட்டில் இருக்கிற பழைய அக்வா கார்டு, கட்டில், பீரோ. ஆனா எந்த புது வீட்டுக்கு போனாலும் அதே ஒய்ஃபு அதே குழந்தைங்கன்னா அது வேற மாற்றம் கிடையாது. அப்படியே போட்டாலும் ஒரு வீட்டுக்கு வாடகை வீடு போறது கூட முக்கியம் இல்லைங்க. அந்த வீட்டுக்காரன் கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க. ஐயோ, ஒரு ராஜராஜ சோழன், ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இடுப்புல கை வச்சுன்னு. நான் ஒரு வீட்டுக்கு ஒய்ஃபோட வாடகைக்கு போனேன். கேள்வி கேட்கறான், என்ன படிச்சிருக்கிற அப்படின்னா. வாடகைக்கு போறவங்ககிட்ட கேட்கிற கேள்வி அது, என்ன படிச்சிருக்கேன்னா. நான் MBA. எங்க வேலை செய்யற இடத்த சொன்னேன். என்ன சம்பளம்னா பக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு சம்பளம் சொல்லியிருக்கோம், அந்த சம்பளத்தை இவங்கிட்ட சொன்னா வீடு கொடுக்க மாட்டான். அப்புறம் மெதுவா, இல்லைங்க உங்களுக்கு கட்டுற அளவுக்கு சம்பளம் இருக்குன்னு. எத்தனை குழந்தைன்னா? ஒரு குழந்தை. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னா. அதாவது எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் கூட அவ்வளவு கேள்வி கேட்கலங்க. கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சுன்னா 3 வருஷம் ஆச்சு. அப்ப இந்த வருஷம் இன்னொன்னு எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கோவம் வந்துச்சு. சார் வீடு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. என்ன இல்ல 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 அப்படி சொல்லாதப்பா, 2 குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வீடு, அதான் என் பாலிசி அப்படின்னா. அவன் பாலிசி பாருங்க. கட்சியா கேட்டான், நீ நாய் வளர்ப்பியாமா? வளர்க்க மாட்டேன்னா. நாய் எனக்கு பிடிக்காது பண்ணா. என் ஆத்திரம் தாங்கல. நான் சொன்னேன், எப்பவுமே அப்படிதாங்க, ஒரு நாய்க்கு இன்னொரு நாய் பிடிக்காது. நீ வீடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல விடுன்னு. வீடு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டம். சரி, இவ்வளவு தொல்லை எதுக்குன்னு சொல்லிதான் வீடு வாங்கலாம்னு நினைச்சேன். வீடு வாங்கலாம்னு முடிவு பண்ண பிறகு லேண்டு பார்க்கணும்ல. சென்னைக்கு அருகேன்னு ஒரு வேன்ல போய் ஏறி உட்கார்ந்தேன். கூப்பிட்டானுங்க ஞாயிற்றுக்கிழமை. நான் போய் உட்கார்ந்தேன். என் பக்கத்துல ஒருத்தன் சூட்கேஸ் கூட உட்காந்துக்கிறோம். முதல்ல நான் என்ன நினைச்சேன், கையிலேயே பணம் கொடுத்துருவான் போல இது, அங்கேயே அதுக்கு தான் சூட்கேஸ். அப்படின்னா கூட சூட்கேஸ் அளவுக்கு அங்க பணம் இல்லையே, விளம்பரத்துல வேற எல்லாம் போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பார்த்து சிரிச்சேன். ஏன்னா இவ்வளவு முட்டாளா இருக்க, லேண்டை பார்த்து அதுக்கப்புறம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. நான் சிரிச்சதை பார்த்து அவன் சிரிச்சான். என்ன சார் சூட்கேஸ் பார்த்தோன்னா கிண்டலா இருக்கா அப்படின்னா. எதுக்குங்க, லேண்டு பார்க்க போகும்போது சூட்கேஸ் சொன்னா. நீ தான் ஃபர்ஸ்ட் லேண்டு பார்க்க வரல அப்படின்னா. ஆமாங்க. சென்னைக்கு அருகேன்னு சொன்னாங்களா? ஆமாங்க. லூசு, நான் ஆக்சுவலா விழுப்புரம். அவன் சொல்றான், நான் விழுப்புரம் சென்னையில வேலை செய்யறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையானா இந்த மாதிரி ஒரு வேன்ல ஏறி உட்கார்ந்துருவேன். இப்ப வேனு நேரா விக்கிரவாண்டி வரையும் போவோம். நடுவில் வந்து கும்பகோணம் ஃபில்டர் காப்பியும் வாங்கி கொடுத்துருவானுங்க. இப்பதான் அங்க 100 அடிக்கு ஒண்ணு இருக்காங்க. விக்கிரவாண்டில இருந்து நான் ஷேர் ஆட்டோ எடுத்துன்னு எங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஆமாங்க, உண்மையிலேயே அப்படிதான் நடந்தது. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது விழுப்புரம் சென்னைக்கு மிக அருகே இருக்கு. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு வீடு வாங்கினேன், ஒரு பிளாட் வாங்கினேன். அவ்வளவுதானே முடியும். பிளாட்டை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வாங்கினேன். எங்க? ராயப்பேட்டா. வாங்கினாங்க. அன்னைக்கு உச்சது சனி. ஊர்ல இருந்து எங்க மாமா வந்தார் கிரகப்பிரவேசத்துக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நின்னாரு. இதான் பிளாட்டாப்பா அப்படின்னாரு. ஆமாண்ணா. வெரி குட் வெரி குட் அப்படின்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற சவுரை தட்டினாரு. இது வேணும்னா இடிச்சு கட்டிடலாமா அப்படின்னாரு. இந்த செவரு அந்த பிளாட்டுக்காரனுடைய செவரு அப்படின்னா. அப்ப கீழே அது கிரவுண்ட் ஃப்ளோருடைய ரூஃப் அப்படின்னா. அப்ப மேல அது செகண்ட் ஃப்ளோர்காரனுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்னு. அப்ப இந்த சைடு அது. அப்ப வெளியில அது பப்ளிக் ஏரியா. அப்ப உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு. இந்த செவரு கேட்டா அவங்குன்ற, இந்த செவரு கேட்டா அவங்குன்ற, உத்தரம் உண்டு இல்லைன்ற, நிக்கிற இடம் உண்டு இல்லைன்ற. நீ 45 லட்சம் முத்தி என்னடா வாங்கின? ஒரு நிமிஷம் உங்களே ஆடிட்டாங்க.
எங்க மாமா வெறும் 10வது தான் படிச்சாரு. ஆனா நான் பிளாட் வாங்கினது பொறுக்கல. ஒரு கேள்வி கேட்டாரு, சரி விடு, வாங்கன்னா வாங்கி கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க வேண்டியது தானே. எல்லாம் ஒண்ணுதானே மாமான. அப்படி இல்லடா, பூகம்பம்னு ஒண்ணு வந்து 7.5 ரிக்டர்ல வந்ததுன்னா எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் தானேடான்னு. கிரக பிரவேசம் வந்து என்ன பேசுற பாருங்க அந்த ஆளுங்க, எல்லாமே ரிக்டர் தானே. எனக்கு என்னன்னா, வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்சவருங்க அவரு. என்ன வெறுப்பேத்துறனே இந்த ரிக்டர் கிக்டர்னா கத்துன்னு வந்திருக்கிறார். இதுவாது பரவாயில்ல, அத்தோட முன்னிட்டு இருக்கோம். நமக்கு வாய் வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டோம்ல. நம்ம பேச்சாளர் எல்லாரையும் தெரியும், அதெல்லாம் சொல்லி வச்சதுனால மீதி பிளாட்டுக்காரெல்லாம் வந்துட்டான். வந்து சார் எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, அது அவங்களுக்குலாம் வேலை இருக்கும், நீங்க ஒண்ணு செய்யுங்க, நம்ம பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் ஒன்று வச்சிருக்கோம்ல, அதுக்கு நீங்க தான் தலைவர் அப்படின்னா. அட ஒரு பதவி எலெக்ஷன்லயும் நிக்காம கிடைக்குதுன்னு சரின்னு ஒத்துக்கிட்டேன். அன்னைக்கு முடிச்சதுங்க சனி எனக்கு. அன்னையில இருந்து அடடா அவ்வளவு ஒரு ரகலை. திடீர்னு பெல் அடிப்பானுங்க, காலிங் பெல். மேல இருக்கிற ஃப்ளோர்கார வந்து நிற்பான். என் வீட்டு வாசல்ல போட்ட பால் பேக்கெட்டை காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க. பால் பேக்கெட் ஒண்ணும். இன்னொருத்தன் வந்தான், ஏன் சார் மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் காசு என்கிட்ட வாங்குறீங்கல்ல? ஆமாங்க. என்ன வாட்ச்மேன் நான் கொடுக்குற சம்பளம் தானே? ஆமாண்ணே. அவன் எனக்கு எப்பவுமே வணக்கம் சொல்லவே மாட்டான். அவங்க வேலை பாருங்க, வாட்ச்மேன் சல்யூட் பண்ணலாம். அப்புறம் வாட்ச்மேனை கூப்பிட்டேன், யோ அந்த ஆள் வரும்போது சல்யூட் பண்ணியானே. அவனுங்கண்ணா இப்போ எல்லா உள்ள திருடனே வந்தாலும் சரி சல்யூட் அடிச்சுட்டான் உள்ளான்றான். அவங்க அவளை அவனுக்கு ஒருத்தன் வந்தான், சார் உங்களுக்கு மேயர் தெரியும் இல்லைன்னா. தெரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு மனசு கஷ்டமா இருந்தது. நான் மேயர் பார்த்துக்கிறேன் தூரமா, தெரியும். அவர்கிட்ட சொல்லி நம்ம காம்பவுண்டுக்குள்ள நாய் வருது, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. அது முடிஞ்சது. அது பரவாயில்லைங்க. இன்னொருத்தன் விடிய காலம் 6 மணிக்கு என் வீட்டுக்கு காலிங் பெல்ல தட்டி, என் பொண்ணு நேத்துல இருந்து காணானா. பக்குனாச்சு. அதுக்கு காரணம் நீதான். ஏதோ நான் பஸ் ஏற்றி விட்ட மாதிரி. ஓ என்ன சொல்றேன்னு. இல்லைங்க, அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்க சொன்னல, நீங்க வைக்கல, அதனாலதான் என் பொண்ணு போயிடுச்சுங்க. டே காம்பவுண்ட் வாழ் எவ்வளவு இருந்தாலும் உன் பொண்ணு ஓட போகுது. இதுவாது பரவாயில்ல. கடைசி அதான் நான் ரிசைன் பண்ணிட்டேன். அந்த ரிசைன் பண்றதுக்கு முதல் நாள் ஒரு அம்மா காலங்காலில் பில் அடிச்சு கை குழந்தையோடு நிக்குது. என்னை பார்த்தோன்னு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. யார்மா நீன்னா அழுகுது, யாரும் சொல்ல மாட்டேது. யார்மா நீன்னு திருப்பி கேட்க அழுகுது. வேற வழியல்ல. பொம்பளை குரல் கேட்டவுடனே என் ஒய்ஃபு கிடுக்கிடுன்னு வந்து நின்றுட்டான். என் ஒய்ஃபை பார்த்து, நீங்க தாம்மா என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லணும், ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு. அவ என்ன பார்க்கறா, நான் அவளை பார்க்கறேன். யாருமா நீ? இல்லையா நீங்க இதே ஒரு அரவர். அப்புறம் கடைசியா கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுமா, அழுகிய நிறுத்துன்னு. இல்லையா நான் வாட்ச்மேன் ஒய்ஃபு, அந்த சம்பளம் வாங்கினு அப்படியே குடிச்சிடுறாரு. அதுக்காக அவர்கிட்ட சம்பளத்தை கொடுக்காம எனக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க, என் வாழ்க்கைக்கு நீங்க தான். அதை முதல்ல சொல்லணும்ல, வாழ்க்கைக்கு வழி கொடுங்க, வாழ்க்கைக்கு வழி கொடுங்க. அது போயிடுச்சு. அந்த அம்மா வந்துட்டு திரும்பி பார்க்கறேன், என் ஒய்ஃப் என்ன பார்த்து சொல்றா, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க, இந்த பொறுப்பு எனக்கு வேணாம். அதாவது பிரச்சனை வருங்க, எப்படி வேணாலும் வரும். பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பான். அதே பிளாட்டு மேல ஒரு புதுசா வந்தவன் கிடுகிடுன்னு கீழே வந்தான். என் வீட்டு வாசல் படியை திறந்து அவன் இன்ட்ரடியூஸே ஆகல. என்கிட்ட கேட்டான், சார் நாங்கள் அவசரமா ஊருக்கு போறோம், நானும் ஒய்ஃப் தான் போறோம், அம்மாவை விட்டுட்டு போனோம், கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா. உடனே என் ஒய்ஃபை திரும்பி பார்க்குறேன். அவளுக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா நான் வீட்டில் என் ஒய்ஃபை அம்மன்னு கூப்பிடுவேன். அவளுக்கு உடனே சிரிப்பு, அவள் பேர்ல ஒரு ஆள் இருக்குன்னு. சரி கூட்டினாங்க என்ன. ஒரு 2 நிமிஷம் கழிச்ச உடனே ஒரு நாயை பிடிச்சின்னு வந்துட்டாங்க. அம்மு நாய் பேரான். இந்த பிராணி வளர்க்குறவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், அவங்க நாய் கூட வந்து சொந்தக்கார மாதிரியே பழகிடுவாங்க. அதனால பிரச்சாரிக்கிட்டே அப்படியே தான் சொல்லுவாங்க. அண்ணா நாயை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. நான் அவனை கேட்டேன், உங்க வீட்டுல அம்முன்றது நாயா அப்படின்னு. ஏன்னா வீட்டுல எனக்கு ஒய்ஃபு. அவன் விட்டவனை சும்மா இல்லாம சாப்பாடு மட்டும் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. சரி பரவாயில்லன்னு காட்டினாங்க. அவன் கையில இருந்து உள்ள வந்த நாய், இந்த நாய் குலைச்சா நம்பிடலாம், எதிர்னா நம்பிடலாம். இந்த நாய் சோபா மேல ஏறி உட்காந்துக்கிட்டு வெறும் பல்ல மட்டும் காமிக்குது. இந்த கோபமா நாய்ங்க பண்ண தெரியுமா, சீரம். அதாவது எப்போ வேணாலும் கடிக்கலான்னு அர்த்தம். என் ஒய்ஃபு பயந்து அவ கிச்சனுக்குள்ள போயிட்டா.
என் பையனுக்கு பயம் தெரியல, சின்ன பையன்ல, அவன் நாய்கிட்ட போறான். நானு நாயை பிடிக்க பாடுறேன், அதுவும் முடியல. ஒய்ஃப் உள்ள இருந்து கத்துறா, நாயை பிடிக்கல, இவ்வளவு பச்சை இருக்கீங்களேன்றா. நான் நாய் பிடிக்கிறதுக்கா படிச்சேன், அது சிலபஸா எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு நன்மைங்க என்னன்னா, நல்லா திட்டினேன் நாய, அம்மு அறிவில்லை, நாய 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 உள்ள கேட்கணும், கிச்சனுக்கு கைய கால உடச்சிடலாம், குத்திடுவேன். சொன்ன பேச்சு கேட்கல, உன்னெல்லாம் துரத்தணும், கல்லால் அடிக்கணும், என்னவோ சொன்னேன். கட்சியில என்ன ஆச்சு, நாயை பிடிக்க முடியல. என் பையனை ரூம்ல கட்டிட்டேன். பிரச்சனை அப்படிதான் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஈஸியா மனசுல எடுத்துக்கிட்டு நல்லபடியா அதை சந்தோஷமாக மாற்றினால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இனிமேலும் உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அடுத்த வருடம் சேகர் ஐயா அவர்கள் கூப்பிட்டால் நாம் தெளிவாக மீண்டும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.